இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அவங்க வேற ஒரு ரீசனுக்கு கூட தள்ளி இருந்திருக்கலாம். பட் அது எப்படி தோணும்னா, நீங்க லிஸ்ட்ல வந்ததே எங்களுக்கு பிடிக்கல, இதுல உங்களுக்கு அன்ஷிதா லிஸ்ட்ல வந்தது வேற உங்களுக்கு பிடிக்கலையா? ஜெஃப்ரி சொன்னதுதான் எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. பழச மறக்கக்கூடாது, அதனால நான் நிறைய இடத்துல இம்மெச்சூர்டாகவும் 2 பேர் பிஹேவ் பண்றாங்க, நிறைய இடத்துல ரொம்ப மெச்சூர்டாகவும் பிஹேவ் பண்றாங்க. ஆமா, இட் வாஸ் நைஸ். பவித்ரா கூட பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வாயை வச்சு மூடி அந்த ஹோலை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அவரு ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு பிளே தான். எடுத்தோடனே வச்ச உடனே எல்லாரும் இப்படி நின்றுட்டு இருந்தது. அவர் தான் இப்படின்னு என்னங்க ஐயா ரெடியா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனை கேட்காம நீ எப்படி பண்ணுவ? நீ உனக்கு கிரேவிங்னு ஸ்டார்ட் பண்ணி மற்றவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு நினச்சேன்னு சொல்லு. சேர்ந்து திருட்டுத்தனம் பண்ணுவாங்களாம், உடனே சமாதானப்படுத்திப்பாங்களாம். அதுக்கு கட்டிப்பிடி இப்படி கிடையாதான், இப்படியா பத்தியான இப்படி வந்து நீ இப்படி வர என்ன இது? உடனே அந்த தர்ஷிகாவோட ஸ்மைல் பார்த்தீங்கன்னா, வெற்றி செஞ்சுட்டேன் அவனை, ஐயோ பைத்தியம், அது ஏதோ நல்ல மூட்ல இருந்ததுனால நீ தப்பிச்ச. உன் கேம் மட்டும் எப்படி இருக்கு, மற்றவங்களும் உன் பேர் சொன்னாங்க எதுக்குன்னு உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு உள்ள வந்து. ஹலோ ஆல், வெல்கம் டு BB8 vs அபிரோஸ். ஹலோ அபி. ஹலோ ஹாய் வணக்கம். எஸ் அபி, இன்னைக்கு நம்ம பார்த்தோம், எடுத்த உடனே ஒரே அழுகையிலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். மஞ்சரி வந்து முத்துக்காக அழுதாங்க. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் வெளியில இருந்து நான் ஓரளவுக்கு பழக்கமான ஆள் வந்து முத்து தான். அவங்க 2 பேரும் பேச்சாளர் வேற, அந்த ஒரு சம்மந்தப்பட்ட ஷோலையும் பழகியிருக்காங்க. ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அவங்க பொதுவாகவே நிறைய பேர் வந்து அவங்களோட கேரக்டர் அந்த வீட்டில் பிடிக்கல. எதுக்கும் அன்வான்ட் ஃபைட்ஸ் எல்லாம் வருது இல்லை. அவங்களுக்கு எங்கேயும் முத்து வந்து நம்மள கூட பழகினா அவருக்கும் நெகட்டிவ் ஃபேம் வந்துருமோ, கெட்ட பேர் வந்துருமோ, அதனால நினச்சி அவாய்ட் பண்ணுறாப்புலையோ அப்படின்ற மாதிரி தான் தோனி சொன்னது. அது மனசார சொன்ன மாதிரி தான் எனக்கு இருந்தது. அண்ட் முத்துவுமே இல்லை வேற ஒரு காரணம் அப்படிலாம் கிடையாது, அப்படி தோணி இருந்தா ஐம் சாரி அப்படின்லாம் சொன்னார். எனக்கு அது பார்க்க உண்மையிலுமே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு வீட்டில் மெஜாரிட்டி ஆஃப் மக்களுக்கு வந்து ஒருத்தர் மேலே பிடிக்கலன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு தனிமை ஒன்று ஃபீல் ஆகும். அதுவும் கூட வெளியிலேருந்தே பழகிட்டு வந்த ஆளுமே அவங்க வேற ஒரு ரீசனுக்கு கூட தள்ளி இருந்திருக்கலாம். பட் அது எப்படி தோணும்னா, நம்மளுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் கனெக்ட் பண்ணி அவங்க நம்ம கூட இருந்தால் சேஃபா இல்லைன்னு தோணுது போல இருக்கு, அதனால தான் ஒதுங்கி இருக்காங்க அப்படின்னு தோன்றது ஒரு மனுஷனோட இயல்பு தான். இன்னைக்குமே வந்து அதுக்கு பிரதிபலிப்பாக தான் வந்து இந்த யார் 2 ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து வெளியில் போன பிறகும் தொடர்பு வச்சுக்க கூடாது அப்படின்றதுல கூட முத்துக்குமரன் வந்து மஞ்சேரி பேர் தான் சொன்னார். அண்ட் அவர் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, நீங்கள் எல்லாம் மஞ்சேரி பிரச்சனை பண்ணுறாங்க, மஞ்சேரி கெட்டவங்க, மஞ்சேரி அப்படி இப்படி 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 என்னெல்லாமோ சொல்கிறீங்க, ஆனால் அன்பாக இருக்கிற மஞ்சேரி, ஒரு ஃப்ரெண்டுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கிற மஞ்சேரியை நான் பார்த்துருக்கேன். அதிக அளவு அவளை அன்பு காட்டுற ஒரு பர்சனை நான் பார்த்துருக்கேன். அப்படின்னும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, எவ்வளோ மனசு உடஞ்சி போய் இருந்திருந்தாலுமே ஒரு எனக்காக ஒருத்தர் இருக்காங்கப்பா இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி ஹோப் கொடுக்குற மாதிரி ஒரு அட்லீஸ்ட் நீயாச்சும் என்னை புரிஞ்சிக்கிறியே. இவங்களுக்கு யாருக்குமே எனக்கு தெரியல, அதனால அவங்க ஒன்று பேசுகிறாங்க, ஆனால் நீ புரிஞ்சுக்கிட்டு ஒன்று பேசுகிறல்ல, எனக்கு அது பயங்கர ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக மஞ்சேரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தீபக்ன்றாரு, தீபக்கண்ணான்றாரு. இதே ரஞ்சித் சாரியோ இல்லை வேற யாரையாவது கூட சொல்லியிருக்கலாம். ஏன் தீபக்கை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. நான் எதிர்பார்த்த ஆன்சர் விஷால் கிட்ட என்ன தெரியுமா, 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெளியில் போய் தொடரணும்னு அவர் யாரை சொல்வார் நான் ரொம்ப ஈகராக எதிர்பார்த்தேன்னா, ஒன்று வந்து அருண், இன்னொரு வந்து சத்யா சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். அவர் என்ன பண்ணாரு, தர்ஷிகாவையும் அன்ஷிதாவையும். ஓ கடவுளே, இந்த கொடுமையெல்லாம் நான் போய் எங்க சொல்றது? நீங்களே சொல்லுங்களேன், அது எங்கேயாச்சும் நியாயமா இருந்துச்சா? கொஞ்சமாச்சும் நியாயமா இருந்துச்சா? எவ்வளோ ஆர்டிஃபிஷியல் பிஹேவியர் அது. பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ காண்டா இருந்துச்சு. என்னடா வீட்டுக்கு வந்தப்போ உனக்கு அத்தனை நாட்கள் வாரங்கள், இப்போவுமே உனக்கு எதாவது பிரச்சனைனா பாய்ஸ் சைட்லேருந்து அவங்க 2 பேர் வருவாங்களே, அவங்க பேரை சொல்லாமல் நீ தனியாக ஒரு ஸ்கோரிங், அட்லீஸ்ட் அருண் பேராச்சும் சொல்லியிருக்கணும்ல, சொல்லலை. சத்யாவோட ஃபேஸும் அருணோட ஃபேஸும் மாறின மாதிரியே நம்மளோட தர்ஷிகாவோட ஃபேஸும் மாறிச்சு. ஏன்னா அன்ஷிதா, ஐயோ ஏங்க, முதல்ல உங்க 2 பேர் ஏமா உன் பேரை ஃபர்ஸ்ட் சொன்னதே தப்புன்னு வேணாம். இப்போ தர்ஷிகா வந்து இப்போ இந்த கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் பேர் சொல்லும்போது இது அன்ஷிதா, நான் என்ன தெரியுமா சொல்லுவாங்க அந்த இடத்துல, ஃபர்ஸ்ட் உன் பேர் சொன்னதே தப்பு. அருண் பேரையும் சத்யா பேரையும் சொல்லியிருக்கணும். நீங்கள் லிஸ்ட்டில் வந்ததே எங்களுக்கு பிடிக்கல, இதில் உங்களுக்கு அன்ஷிதா லிஸ்ட்டில் வந்தது வேற உங்களுக்கு பிடிக்கலையா? ஏங்க நாங்கள் ஒரு 3 யோசிச்சா நீங்கள் அதை விட மோசமாக ஒன்று யோசிப்பீங்களான் தான் ஜனங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ யாராக இருந்தாலும் அப்படி தானே யோசிப்போம். அண்ட் வர இந்த கோவா கேங்குன்னு சொல்கிறாங்கல்ல, இன்றைக்கி பார்த்தீங்களா சவுண்டு ஏந்திரிச்சு ஜாக்லின் அப்படின்னாங்க, அது ஓகே. ஜெஃப்ரி சொன்னது தான் எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. பழச மறக்கக்கூடாது, அதனால நான் சத்யா
அண்டு அன்ஷிதாவை சொல்கிறேன் அப்படின்னாரு. ஏன் ரயான் ஒரு ஆன்சர் கொடுத்தாரு, ஜாக்லின் ஒன்று கொடுத்தாங்க. ஆனால் ஜெஃப் மட்டும் இவங்களுக்கு அப்படியே வேற ஒரு சைட் ஆஃப் ஆன்சர்ஸ் கொடுத்தாரு. ஏன் அப்போ இவங்க உண்மையாலுமே இவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா 4 பேருமே, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி சும்மா வெளி உலகத்துக்கு காமிச்சிக்கிறாங்களா, என்ன நடக்குது இது உள்ள அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஜெஃபி ஏன் அப்படி ஒரு ஆன்சர் சொன்னாப்புல அப்படின்னு எனக்கு பயங்கர மைண்ட் செட் அது ஓடிக்கிட்டே இருக்குது. எதனால வை? ஏன்னா 2வது வீக் 3வது வீக்கெல்லாம் அந்த பொண்ணு ஃபுல்லாக ஜெஃபோட தான் பயங்கரமாக புலம்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் கேங்கோட பஞ்சாயத்து வரும்போது. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அட்லீஸ்ட் சத்யா சௌந்தர்யான்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை, வை? அப்படி பார்த்தா ஜாக்லின்கெல்லாம் ஷாக்கு. என்ன நம்ம பேர் வரும்னு பார்த்தா நம்ம பேர் வராமல் பையப்பில் வேற ஒரு டிஃப்ரெண்ட் நேம் சொல்கிறாரு. வெளி தோற்றமாக பார்க்கும்போது கோவா கேங் பயங்கர க்ளோஸாக பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும்போது நிறைய பேரோட பதில் வேற வேற இருக்கும்போது அது சந்தேகப்படுற மாதிரி இருக்குது. ஜாக்லின் கூட ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரயான் பேர் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க கூட நல்லா க்ளோஸாக பழகுனது என்ன கேட்டிங்கன்னா ஜெஃப்ரி சௌந்தர்யா தான். ஆனால் ரயான் வந்து வைல்ட் கார்டில் வந்தார். வைல்ட் கார்டு வந்தோடனே ஜாக்லின் சொல்கிறது என்ன, ஃபஸ்ட்டு ரயான், அதுக்கப்புறம் சவுண்டு, ஜெஃப் 3 பேரும் அதே சும்மா அது டைலாக்காக சொல்லியாச்சு 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரயான், அதுக்கப்புறம் சவுண்ட், அதுக்கப்புறம் எனக்கு அதுதான் புரியவே மாட்டேங்குது. அருண் சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அருண் வந்து நான் யார்கிட்டையுமே பெருசாக இது பண்ணிக்கிற ஒரு ஆள் கிடையாது, ஆனால் விஷால் நான் உனக்கு எதுவாக இருந்தாலும் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் அவர் நியாயமாக நடந்துக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. விஷால் பண்ண மாதிரி பெல்ட் அடிக்காம சத்தியா ஒரு லுக் விட்டார் பாருங்க. ஏங்க சிரிப்பு தாங்க வருது, நம்மளுக்கே இவ்வளோ சிரிப்பு வருதுன்னும் போது நேரில் கூட உட்காந்துருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கூத்தா இருக்கும் சொல்லுங்க. ஒரே கூத்தா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் வேற யாரு, தர்ஷிகா கூட ஏந்திரிச்சு எனக்கு ஆல்ரெடி பவித்ரா ஃப்ரெண்டு, இவங்க ஃப்ரெண்டு, எனக்கு விஷால் கிடச்சா இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் இந்த பிக் பாஸ்க்கு வீட்டுக்குள்ளே வேற வழி கிடையாது, நீங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கிறதுனால இவ்வளோ ட்ராமா. ரியாலிட்டி லைஃப்க்கு வந்தால் என்னை நம்புங்க நிறைய உடையும். எல்லாருமே இந்த மாதிரி ஒன்னாலாம் இருக்கவே முடியாது. ஐயோ நான் அது எப்படி தெரியுமா பார்க்குறேன், அடுத்த அருண் மஞ்சரி மாதிரி பார்க்குறேன் நான் இப்போ சீரியஸாக. அவங்க 2 பேர் ஆக்சுவலாக சவுண்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எடுத்த உடனே மெச்சூரிட்டி, இன்னொருத்தர் லெட்டர் நீ எடுப்பியா பண்ணியா, உடனே அவர் வந்துட்டு நீ அப்படி இப்படி இவங்க பண்ணும்போது அவர் மார்க்கிங் பண்ணுறாரு, அவர் பண்ணும்போது இவங்க மார்க்கிங் பண்ணுறாங்க. 2 பேர் எப்படி பார்க்குதுன்னா, இந்த குழந்தைங்க ஒரே ஸ்கூலில் எப்பயுமே இப்போது அது என்ன கனாக்காலும் காலங்கள் இந்த சில படங்கள்லாம் பார்க்கும்போது இருக்கும் பார்த்தீங்களா, ஒரே ஸ்கூல் இருப்பாங்க, ஆனால் 2 பேர் இருப்பாங்க, பயங்கரமாக முட்டிக்கிட்டே இருக்கும், ஒட்டே வராது. இவங்களுக்கு ஒரு கேங் இருக்கும், அவங்களுக்கு ஒரு கேங் இருக்கும். இந்த 2 தலைங்களுக்காக அந்த கேங்கெல்லாம் சண்டை போட்டு ஒரு சீன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரே கிளாஸில் இருக்கிற 2 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒத்து வரல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேரோட கேரக்டர் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, பொதுவாக இந்த பிக் பாஸ் ஜேர்னியில் அவங்கள நிறைய இடத்துல இம்மெச்சூர்டாகவும் 2 பேர் பிஹேவ் பண்ணுறாங்க, நிறைய இடத்துல ரொம்ப மெச்சூர்டாகவும் பிஹேவ் பண்ணுறாங்க. 2 பேருமே சின்ன விஷயம்னால அப்படியே படபடன்னு வெடிச்சிடுறாங்க. ஆமா, சம்பந்தமே இல்லாம பயங்கரமா கத்தி இல்ல ஏதாவது ஒன்று லூஸ் தனமான ஒரு பிஹேவியர். திடீர்னு பார்த்தா ராணவா இருக்கட்டும், சவுண்டா இருக்கட்டும், இப்போ சவுண்டு போய் ஜெஃப்க்கு இப்போ போய் அன்னைக்கு அந்த கேப்டன்சியில் அட்வைஸ் பண்ணதா இருக்கட்டும், இல்லை ரஞ்சித் சாருக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு பஞ்சாயத்து வரும்போது ஜாக்லினுக்கு ஆப்போசிட்டாக உட்காந்து அவரோட கேம் நீ ஏன் இப்படி பண்ணுறது அது பேசுறது. அதே மாதிரி ராணுவம் வந்து மஞ்சேரிக்கு பிரச்சனை வரும்போது இதே தீபக்கா இருந்தால் நீங்கள் பேசியிருப்பீங்களா பண்ணியிருப்பீங்களா, அதே மஞ்சேரின்றதை அவர் டக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருல, எல்லாத்துக்குமே சிரிச்சுக்கிட்டு இப்படியே இருக்கிறவர் இப்போ கொஞ்சம் கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா வீட்டுக்குள்ளே காண்டாவுங்க ஆப்வியஸாக சும்மா போட்டு நொய் நோண்டிக்கிட்டே இருந்தா ராணுவ கூட என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. மூலையில உட்கார்ந்தா மட்டும் பத்தாது, மூலையும் இருக்கணும் அப்படின்னு. இந்த பொண்ணு அவரை கலாய்க்கிறது, அவர் இவரை கலாய்க்கிறது, அவரும் பொறுத்து பார்த்து போதுண்டா சாமி வச்சு போதும், இதுக்கு மேல. அதுதான் சொல்றேன், 2 பேருமே 2 குழந்தைங்க. எனக்கே ரிவ்யூல 2 விதமான ரிவ்யூ பண்ணிருக்கேன் இவங்க 2 பேருக்கு மட்டும். அண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் பாத்தீங்கன்னா ரஞ்சித், தீபக், பவி அண்ட் மஞ்சரி வாங்கிருக்காங்க. சோ இத பத்தி உங்களோட ஒபினியன் என்ன மேம்? இந்த பக்கம் மஞ்சரி தீபக் எனக்கு ஓகே தான், அந்த பக்கம் பவித்ரா ஓகே, ரஞ்சித் சார் ஓகே. பட் நாங்கள் ரஞ்சித் சாரை வேறு மாதிரி ஒன்று பார்த்தோம். ஏன்னா அவர் நிறைய இடத்துல வந்து இப்படி ப்ரே பண்ணுற மாதிரி இப்படி பண்ணுற மாதிரிலாம் நின்றுட்டு இருந்தார் அவர் அந்த டாஸ்க் பண்ணுறப்போ. சத்யாவா அவரான்னு கம்பேர் பண்ணும்போது மேபி ரஞ்சித் சார் மேபி மோஸ்ட் கூலஸ்ட் பர்சனாக இருந்திருக்கலாம் கம்பேரிங் டு சத்யா. பவித்ரா வந்து ரொம்ப கொடூரமாக இந்த முட்டை போடுறது அப்படி இப்படினாலுமே தாங்கி பிடிச்சி நின்னாங்கல்ல. ஸோ அதனால பவித்ரா ரஞ்சித் சாராக இருக்கலாம். எப்பயுமே ஒரு வீட்டில் வந்து 2-3 பேர் சேர்ந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, பட் அது ஒருத்தருக்கு தான் போகும். அட்லீஸ்ட் இந்த வாட்டி ஒரு 2 பேர் அப்படின்னும் போது அவங்களுக்குமே பண்ணது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அது என்ன சொல்லுது, ஒரு பாராட்டு கிடைக்குது, சூப்பராக ஒரு எஃபர்ட் போட்டதுக்கு ஒருத்தராக போகாமல்
2 பேரா கிடைச்சதுல வந்து சந்தோஷம் தான். அண்ட் அந்த கேம் கூட நான் பார்த்தேன், சூப்பர் கேம் அது. அப்புறம் வந்து மஞ்சரியோட 8 ஒரே அடி. என்னன்னா அதாவது எப்படி இருந்ததுன்னா, இவங்களுக்கு மஞ்சரி கேப்டன் ஆகக்கூடாது இருந்ததுல ரொம்ப தீவிரமா முடிவா இருந்தாங்க. பாவம் பவித்ரா போயிட்டு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இப்படிதான் சத்யாவோட அந்த கை தொங்குறன்னு சொல்லி பாவம் அதுலேயும் போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை தீபக்கோட டாஸ்க்லையும் விட்டுட்டாங்க. இது 3வது ஒரு சான்ஸ் அவங்களுக்கு. அதுலேயுமே அவங்களால இது பண்ண முடியல. கடைசியில் நம்ம சிங்கம் ரஞ்சித் சார் வந்து ஜெயிச்சிட்டாரு. ரஞ்சித் சார் ஜெயிச்சதுல வந்து தீபக் இவங்களுக்குலாம் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. நல்லா இருந்தது. ஆனா தீபக் சார் இவங்க அந்த டைம்ல செம காமெடியா இருந்தது. என்ன நான் வச்சிட்டு ஹோல் பண்றீங்களா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமா, இட் வாஸ் நைஸ். பவித்ரா கூட பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வாயை வச்சு மூடி அந்த ஹோலை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ அதுதான் சொல்கிறேன், இட் வாஸ் நைஸ் இன்ட்ரெஸ்டிங் கேம். அண்ட் ரஞ்சித் சார் பை நேச்சர் அவர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு ஜனங்களுக்குன்னா, ஐ எம் வெரி சாஃப்ட் பர்சன். எனக்கு கோவம் வந்தால் கூட அதை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். பட் ஒரு 2 இடத்துல அவரோட கோவத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆஸ் அ கேப்டனாக அவர் எப்படி இருக்காரு, ஆல்ரெடி ஒரு தடவை வர வேண்டியது தோத்துட்டார் அவர் தர்ஷிகா கூட. ஸோ இது அவருக்கு கிடைச்ச செகண்ட் சான்ஸாக அவருக்கு அமைஞ்சிடுச்சு. அப்படியே சூப்பராக அமைஞ்சிடுச்சு. அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு பிளே தான். எடுத்தோடனே வச்ச உடனே எல்லாரும் இப்படி நின்றுட்டு இருந்தது. அவர் தான் இப்படின்னு என்னங்க ஐயா ரெடியா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் மஞ்சரில் உள்ள வந்து டக்கு 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 டக்குன்னு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நல்லா இருந்தது கேம் பார்க்கறதுக்கு. அண்ட் ஐம் ஈகர்லி வெயிட்டிங் ரஞ்சித் சாரோட கேம் என்ன அப்படின்னு. ஏன்னா அவர் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாருன்னு அப்படி நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஒரு கேப்டனாக இருந்து அப்படி இருக்க முடியாதுல்ல. ஹி ஹேஸ் டு டூ சம்திங். அவர் கண்டிப்பாக இனிஷியேட் பண்ணி அவர் கேப்டனாக பயங்கர ஆக்டிவாக அந்த வீடை இவங்களுக்குலாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு கேப்டன்சி அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்றது ஒன்று இருக்கும்ல. ஸோ அது அந்த ஃபேஸை பார்க்கறதுக்கு ஐ எம் வெயிட்டிங். சாச்சனா வந்து அறிவுரை மாதிரி சொல்றாங்க, நீங்க வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துவோம் அப்படின்ட்டு. அவங்க அப்படிதாங்க, அவங்களுக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு ஒன்று. அது இது ஒன்று பார்த்தீங்களா, பின்னாடி தர்ஷிகா இந்த பக்கம் வந்து தீபக் வந்து பவித்ராவோட அந்த கத்தியெல்லாம் பிடுங்கி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. பின்னாடி தர்ஷிகா வந்து சூப்பர் வாவ் அப்படின்றாங்க. என்ன பவித்ரா இங்கே உட்காந்து போராட்டம் பண்ணின்னு இருக்குது, இந்த பொண்ணு பின்னாடி தீபக் பண்ணுற செயலுக்கெல்லாம் கத்திட்டு இருக்கு. ஒரு ஃப்ரெண்டாக இந்த பொண்ணு ஏன் இந்த மாதிரிலாம் செய்யுதுன்னு எனக்குமே தோணுச்சு தர்ஷிகா அப்படி பார்க்கும்போது. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு நம்ம புது கேப்டன் மிஸ்டர் கூல்னு தான் சொல்லணும் ரஞ்சித் சாரை. ஸோ பார்க்கலாம், நல்லா தான் பண்ணுவார். ஏன்னா லைஃப்பில் நிறைய பார்த்தவர். இப்போ கேப்டன்சி வேறு மற்றவங்க பண்ணுறதெல்லாம் வேறு பார்த்துருக்காருல. ஸோ எப்படி திங்ஸை ஹேண்டில் பண்ணுறாரு, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்மளால் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றது நம்மளுக்குமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். லெட்ஸ் வாட்ச். அண்ட் இந்த ரவா லட்டு மேட்டர் அது பாத்தீங்கல்ல, ஐயோ 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 அப்பா. எங்க உங்களுக்கு அது எப்படி தோணுச்சு? திருட்டுத்தனமா இல்லையா? நான் மேபி சும்மா சொல்றேன்னா, உங்களுக்கு எப்படி தோணும்? திருட்டுத்தனமா இல்லையா அது? மேம் திருட்டுத்தனம் மேம். இந்த 24 ஹவர்ஸ்ல ஒரு சீன் எடுத்து போட்டாங்க. அதுல பார்த்தா எனக்கு அததான் சொல்றேன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்க நான் என்ன கேக்குறேன், அவ்வளோ பஞ்சாயத்து நடந்திருக்கு, எல்லாமே ஓகே. இந்த வீக் பிகினிங் தான் மஞ்சேரி போயிட்டு எனக்கு கொஞ்சம் சக்கரை கொடுங்க, இல்லை எனக்கு பாலை கொடுங்க, நான் வந்து தயிரா பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் பண்ணுறேன் அப்படின்னதுக்கு தர்ஷிகா என்ன சொன்னாங்க, அப்படி யாருக்கும் இண்டிவிஜுவலாக கொடுக்க முடியாது, யாருக்கும் அப்படி பண்ண முடியாது. அது ஒரு டாப்பிக்காக போச்சு. இதில் அன்னெசரி ஃபைட் யாருக்கு, மஞ்சேரிக்கு ஜாக்லினுக்கு சவுண்டுக்கெல்லாம் ஒன்று வந்துச்சு இல்லை. இப்போ எங்கம்மா போச்சு? இப்போ ஒரு ஸ்பூன் சக்கரை எங்கம்மா போச்சு? ரவா பாக்கெட் எங்கம்மா போச்சு? எதுக்கு? தர்ஷிகா கூட சேர்ந்து விஷால் 2 பேரும் திருட்டுத்தனம் தான் பண்ணாங்க. முத்துவும் அங்கே நின்றுட்டு இருந்தார். இதே மற்றவங்க வந்து அவங்களுக்கு தேவையான ஒன்று கேட்கும் போது பொறுப்பு பருப்புன்னெலாம் பேசுகிறாங்கல்ல. இப்போ உனக்கு கிரேவிங் இருக்கு அப்படின்னும் போது நீ போய் ரவா லட்டு பண்ற, அதுக்கு சக்கரை எடுத்து போற. யாரு? கேப்டனோட பர்மிஷன் இல்லாம. கேப்டனை கேட்காம நீ எப்படி பண்ணுவ? நீ உனக்கு கிரேவிங்னு ஸ்டார்ட் பண்ணி மற்றவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன்னு சொல்லு. மற்றவங்க யாரும் வந்து கிரேவிங்னு கேட்டு நீ பண்ணலல்ல. கேப்டன் காலையிலேருந்தே சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து கிச்சன் இன்சார்ஜ் பொருள் எடுத்து கொடுக்கறதுக்கு மட்டும் தான் நீங்கள் இது பண்ணணும், குக்கிங்கில் நீங்கள் கிடையாதுன்னு சொல்லி அவர் 1 தடவை 2 தடவை அது போயிருக்கு போல இருக்குது. அது அவர் வெறும் தர்ஷிகாவுக்கு மட்டும் கிடையாது, தீபக் பவித்ராக்கு ஹெல்ப் பண்ணும்போது கூட பண்ணாதீங்க, கிச்சன் ஆளுங்களே பண்ணிக்கிட்டோம், நீங்கள் பண்ணாதீங்கன்னு தீபக்குமே அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் தர்ஷிகாவுக்கு என்ன வேலை? அப்போது ஜெஃப்ரி கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? இதே தீபக்கா இருந்திருந்தா நீங்கள் பண்ணியிருப்பீங்களா? நானாக இருந்ததுனால தானே சொல்லி கூட நீங்கள் பண்ணுறீங்க. அப்போது என்ன கேப்டனை யாரும் மதிக்கல, நான் கரெக்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் எடுத்துருங்க, போயிட்டு என்னோட ஒரு ஃபோட்டோவில் ஒரு பகுதியை எடுத்துருங்க. நான் சொன்னார் தப்புன்னு இருக்குது. அதில் பண்ணிவிட்டு ஏஞ்சி நின்று டைலாக் அடிச்சதை பார்த்தீங்களா? நான் எல்லாருக்குமே இதுவாக இருக்கும், எல்லாருக்குமே வரணும் தான் கொடுத்தேன்னு ஒரு ஆக்டிங், பயங்கரமான ஆக்டிங்காக இருக்கேப்பா இவங்க ஆக்டிங் எல்லாம். நேற்று நைட்டுமே அன்ஷிதா, விஷால், ஆனந்தி என்னன்னு பேசிக்கிறாங்க, முட்டை இதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணி சாப்பிட்ணும், தர்ஷிகா அருண் யார் இருக்காங்களோ பண்ணி சாப்பிட்ணும். உடனே விஷால் ரைஸ் மட்டும் கம்மியாக எடுத்துக்கலாம். அது யாரோட மிஸ்டேக் தெரியுமா? சேது அவர்களோட மிஸ்டேக். எப்படி நீங்கள் ஒரு பொறுப்பே இல்லாமல் மற்றவங்க க்ரோசரியும் எடுத்து சாப்பிடுவீங்கன்னு அதட்டி இருக்கணும், கேள்வி கேட்டிருக்கணும். கனமா சிரிச்சுட்டே கேட்டீங்க, பார்க்கறதுக்கு காமெடியாக இருந்தது, இனிமே பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொன்னதுனால இவங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியல. இப்போ மட்டும் இது என்ன பிக் பாஸ் வீடா இல்லை உங்கள் அப்பா வீடா நான் கேட்குறேன்.
அண்ட் அதுக்கப்புறமும் பாத்தீங்களா தர்ஷிகா அழுவுறாங்க, உடனே போய் விஷால் கட்டிப்பிடி வைத்தியம் கொடுக்குறாரு. சிம்பிளி வேஸ்ட். நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, இது காதலே கிடையாது, ப்ளீஸ் டோன்ட் சே இட் லவ் அப்படின்னு. எஸ், ஐ அக்ரி. சேர்ந்து திருட்டுத்தனம் பண்ணுவாங்களாம், உடனே சமாதானப்படுத்திப்பாங்களா, அதுக்கு கட்டிப்பிடி இப்படி கிடையாதான், இப்படியா பத்தியான இப்படி வந்து நீ இப்படி வர, என்ன இது? அண்ட் பவித்ரா பாத்தீங்களா, சத்யா வந்து ஒரு சவுண்ட் விட்டு இருந்தாங்க, நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன் அந்த ஃபைட்ல. சத்யா வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, அங்க உட்காந்து கதை அடிச்சிட்டு இருந்தீங்க, எதுக்கு அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணணும்? அதுவுமே தேவையில்லாத ஒரு வார்த்தை தான் பவித்ரா மேலே. பவித்ரா கோவப்பட்டதும் தப்பு இல்லைன்னு, நீங்கள் உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க அப்படின்றதுக்கும் கதை அடிச்சிட்டு இருந்தீங்கன்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அது கூட சத்யா அடிக்கடி சத்யா பார்த்தீங்கன்னா சில நாட்டில் எங்கே இருக்கிறாரு, அவர் பிக் பாஸில் இருக்காரா, அவர் ஒரு கண்டஸ்டண்ட்டா அப்படின்னு தேடுற மாதிரி வச்சிருப்பாரு. திடீர்னு அவருக்கு எங்கேருந்து இவ்வளோ டைலாகு ஸ்கிரிப்டெல்லாம் வரும் தெரியாது, சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணின்னு இருப்பார். எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட நார்மலாக கேட்டிருந்தாலும் அந்த பொண்ணு பதில் கொடுத்துருக்கோம். அங்கே உட்காந்து கதை அடிச்சு நிந்தியா பண்ணியிருந்தேன்னா யாருக்கா இருந்தாலும் சூடு சொரன்னு இருந்தால் கோவம் வரதான் செய்யும். என்ன கேட்டிங்கன்னா, எஸ், இந்த டாஸ்க்கை ஒழுங்காக அணுகாத, பார்ட்டிசிபேஷன் சரியாக பண்ணது சவுண்ட் அண்ட் ஜாக்கு, நான் ஒத்துப்பேன். அதில் ஏன் ரயான் வந்து அந்த இடத்துல சவுண்டை மட்டும் சொன்னார், ஏன் ஜாக்லினை சொல்லலை? ராணவ் அண்ட் சவுண்டுன்னு சொல்லிட்டாரு. ஒய் நோ ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா? பார்த்தீங்களா, இவங்க இந்த கோவா கேங்குள்ளேயே ஃபேவரட்டிசம்லாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் ஜெஃப் பாருங்க வந்து தெளிவாக இவங்க 2 பேருமே ஒழுங்காக ஆடலப்பா, அதனால் நான் ஜாக்லின் சவுண்டு, அதுக்காக நீங்கள் ஒன்றா இருக்கீங்களே பேரை சொல்கிறீங்களேன்னா யாரும் கேட்கக்கூடாது. நாங்கள் ஒன்றா தான் இருப்போம் பண்ணுவோம். ஆனால் டாஸ்க்குன்னு வரும்போது இவங்க 2 பேர் அதை சரியாக ஹேண்டில் பண்ணல, அதனால நான் 2 பேரும் சொல்கிறேன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். பிக் பாஸ் வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாருன்னா, நாங்கள் கொடுக்குற பிக் பாஸ் டீம் கொடுக்குற சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடணும், வீட்டில் இருக்கிறது எதுவுமே தொடக்கூடாது, நாங்கள் சொல்கிற வரைக்கும்ட்டாங்க. ஸோ அதில் சாம்பார் சாதம் வந்தது. சாம்பார் சாதத்தில் உப்பு போடாமல் கொடுத்தேன். பனிஷ்மெண்ட் வேறு எப்படிங்க கொடுக்குறது? உப்பு போடாமல் கொடுத்துட்டாங்க. இவங்க சாப்பாடெல்லாம் பார்த்தோன்னே வாவ் சாம்பார் சாதம் அப்படின்ல ஓப்பன் பண்ணால் வாயில் வச்சா சப்புன்னு இருக்குது உப்பு அப்படி இப்படின்னு அதெல்லாம் போச்சு. அதில் சவுண்ட் என்ன சொல்கிறாங்க, எனக்கு இது இறங்க மாட்டேங்குது, வேண்டாம், எதுக்கு வேஸ்ட் பண்ணோம், நீங்கள் யாராச்சும் உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா அப்படின்னு போய் கேப்டன் கிட்ட தான் ஃபஸ்ட் கேட்குறாங்க 2 பேருமே, ஜாக்லினும் இதுவும். அப்படியே இவங்க கேட்டு வந்து தர்ஷிகா கிட்ட வராங்க. நார்மலாக தான் ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது, செம்மையா இருந்தது. வந்து என்னால் இது சாப்பிட முடியல, நீங்கள் வேணால் உப்பு போட்டு சாப்பிட்டுக்கிறீங்களான்னு தர்ஷிகா டைலாக் பார்த்தீங்களா, எனக்கு சூடு சொரணெல்லாம் நிறைய இருக்குது, அதனால தான் நான் டெவில்ஸு இதில் வந்து என்னை இது பண்ணாங்க, எனக்கு இது வேணாம் அப்படின்னோடனே சௌந்தர்யா ஏதோ நல்ல மூடில் இருந்ததுனால அதை அங்கேயே சப்புன்னு முடிஞ்சிருச்சு. உடனே அந்த தர்ஷிகாவோட ஸ்மைல் பார்த்தீங்கன்னா, வச்சு செஞ்சுட்டேன் அவனை, ஐயோ பைத்தியம், அது ஏதோ நல்ல மூடில் இருந்ததுனால நீ தப்பிச்ச. விஸ்வரூபம் எடுத்திருந்தாங்கன்னா மேடம் ஒன்று அவ்வளோதான், பாடு பாம்பே ஆடு பாம்பேன்ற மாதிரி பெரிய சண்டை நடந்திருக்கும். அவங்க அந்த டைம்ல மூட் அவுட் ஆன சௌந்தர்யா பாத்தீங்கன்னா சோஃபால உட்காந்து அழுறாங்க மேம். ஆனா அது எதுக்கு அழுறாங்கன்னு தெரியல. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் எனக்கு காலையில இருந்தே எப்படி தோணுதுன்னா, காலையில மேபி ஜெஃப் வந்து சவுண்டு பேரே எடுக்கல, அண்ட் வந்து வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்து ரயான் சவுண்டு ஜாக்லின் பேரை சொல்லாமல் சவுண்டு பேர் ஜாக்லினே வந்து நேற்று என்ன சொன்னாங்க, நீ போகக்கூடாது மச்சான், ஏன்னா ஓட்டிங் அதிகமாக வந்தது சவுண்டுக்கு. சவுண்டு சொல்லிச்சு எனக்கு தானே மெஜாரிட்டி வந்தது, நான் போகிறேன்ச்சு ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் நடக்கும்போது. அப்படி கிடையாது, நான் தான் எதுவும் பண்ணல, நான் தான் ஜெயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் ஒரு சீன் போட்டுச்சு. இன்றைக்கி வரும்போது என்ன பண்ணிடுச்சு, ஜாக்லின் தானே சௌந்தர்யா பேர் சொன்னாங்க, தகுதி இல்லாதவங்க இதில் சவுண்ட். ஸோ அதெல்லாம் மைண்டில் மேபி ஓடி இருக்கும், என்ன நடக்குது, அப்போ இவங்கெல்லாம் நல்லா தான் கேம் விளாட்றாங்க போல இருக்குது, நம்ம ஏதோ மிஸ் பண்ணுறோம், எங்கேயோ லேக் ஆகிறோம். அதை தான் ரஞ்சித் சார் கிட்ட சொல்லி வெளியில் சொல்லுவாங்க, நான் சவுண்டை ஃப்ரெண்டாக நம்புவேன், நான் கேமில் நம்ப மாட்டேன் சார் அப்படின்னு. அது 24 ஹவர்ஸில் வந்தது பாருங்கள். மறுபடி இந்த டைலாகை வந்து இவங்க 1.5 மணி நேரத்தில் கட் பண்ணிட்டாங்க. 24 ஹவர்ஸில் சொன்னாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல அவங்கவுங்க கேம் விளாட்றாங்க, நான் ஏதோ மிஸ் பண்ணுறேன் போல இருக்குது அப்படின்னு நினச்சி கூட சவுண்ட் அழுதுருக்கலாம். இந்த தர்ஷிகாலாம் ஒரு ஆளுன்னு நம்மக்கிட்ட கவுண்டர் அடிச்சுன்னு இருக்கேன்னு கூட நினச்சிருக்கலாம். எல்லாமே சேர்த்து ஆல் டுகெதர் காலையிலேருந்து நடந்தது எல்லாமே ஆல் டுகெதர் மேபி சவுண்டுக்கு ஃபீலிங் வந்திருக்கலாம். நைட்டு வந்து சௌந்தர்யா வெசல் வாஷிங் அங்கே உட்காந்து ஜாக்லின் ரயான்லாம் இருக்கும்போது உள்ளே வந்து நம்மால் போகிறாரு ராணவ். அந்த இடத்துல வந்து இவர் காலையில் சொல்லியிருக்காரு போல இருக்க, வெளியில் போனால் நான் தொடர்பு வச்சுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுல சௌந்தர்யா ஜாக்லின் அப்படின்னு ரீசன் ஏதோ கொடுத்துருக்காரு போல இருக்குது. அதுக்கு வந்து ஜாக்லின் வந்து ஏதோ கேள்வி கேட்டதுக்கு ஆர்கியூமெண்ட் ஆகி, ஏன்னா உங்கள் கூட எனக்கு அது செட் ஆகலை, ஏதோ மாதிரி இருக்குது, அதனால தான் நான் பேச மாட்டேன்னு சொல்ல போய் உடனே உங்கள் கேம் இப்படி அப்படின்னு சொல்ல போய் உடனே ரயான் வந்து உன் கேம் மட்டும் எப்படி இருக்குது, மற்றவங்களும் உன் பேர் சொன்னாங்க எதுக்குன்னு உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு உள்ளே வந்து ராணவ் வந்து அப்படியே வந்து நீ இன்னொருத்தவங்க ஷேடோவில் விளாடுற, இன்னொருத்தவங்க இதில் விளாடுற அப்படின்னு சொல்லி அதுவுமே உடனே அது பார்க்கறதுக்கு வெளியிலேருந்து எப்படி இருந்ததுன்னா, பார்த்தியா கேங்காக சேர்ந்து இந்த பையனை வச்சு செய்கிறாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் ராணவம் தான் வார்த்தைகளை விட்டது, ராணவும் சேர்ந்து தான் வார்த்தைகள்லாம் விட்டு
அது பயங்கர ட்ரிகர் பாயிண்ட் ஆகி ரயானுக்கும் ராணுவுக்கும் ஒரு பயங்கர முட்டிக்கிற ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர் பண்ணார் பார்த்தீங்களா, மிஸ்டர் விஜே விஷால். உள்ளே வந்து நீ சொன்னாலே ஜாக்கெல்லாம் புரிஞ்சுப்பாடா பண்ணிப்பாடா, எதுக்குடா நீ சாரி சொல்லிட்டல விட்டுடுறான்ற மாதிரி அங்கே உட்காந்து ஏதோ ஜாக்லினுக்கு ஒரு ட்ராமா ஒன்று பண்ணி ராணுவ தப்புன்ற மாதிரி காமிச்சிட்டு வெளியில் கூப்பிட்டு வந்து அந்த கேங் கிட்ட என்ன சொல்கிறான், மாட்டிக்கிட்டான், நான் தான் காப்பாற்றி கூப்பிட்டு வந்தேன், இப்படி தான் என்னை ஒரு நாள் வச்சு செஞ்சாங்க அப்படின்னா. டா அப்பா தம்பி, நீ தான்ப்பா டீமுக்கு ஏற்ற மாதிரி அட்லீஸ்ட் அவங்களாச்சும் ஓப்பனாக சண்டை போட்டுக்கிறாங்க மூஞ்சிக்கு நேராக. ஜாக்லின் ரயான் சவுண்டு முன்னாடி ஒரு பர்ஃபார்மன்ஸு, வெளியில் போய் அந்த பாய்ஸ் டீம் கூட உட்காரும் போது ஒரு பர்ஃபார்மன்ஸு. அப்பா எவ்வளோ தெளிவாக இருக்காங்க பார்த்தீங்களா பவித்ரா. நம்மளை முட்டாளுன்னு நினச்சின்னு இருக்காங்க. யாரும் முட்டாள் கிடையாது, எல்லாம் நம்ம பயங்கர ஷார்ப்பாக தான் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் நீ எதுக்கு நிற்கிற, நீ எதுக்கு உட்காரன்ற வரைக்கும் இங்கே உட்காந்து மீம்ஸ் போடுவாங்க, அதை டாப்பிக்காக பேசுவாங்க, எல்லாமே நடக்கும். அதுதாங்க பிக் பாஸ் வீடு. பத்தி பேச மாட்டேங்கிறாங்க நம்ம ஹோஸ்ட். அதெல்லாம் அதுதாங்க ஃபேவரட்டிசம். நிறைய கேரக்டர்ஸ் அந்த வீட்டில் ரொம்ப பிடிக்கும், காப்பாற்றுவாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். நம்ம ரிவ்யூலுமே அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொன்று நான் என்ன யோசிக்கிறேன்னா, எதுக்கு அன்வான்டாக வந்து ஒரு பையன்கிட்ட போய் உனக்கு மூலையில் ஒன்றும் இல்லை யோசிச்சு விளையாடுப்பேன். நான் பொதுவாக சௌந்தர்யா ரயானுன்னு கிடையாது, பொதுவாகவே அந்த வீட்டில் இருக்கிறவங்க ராணுவ ட்ரீட் பண்ணுறது சொல்கிறேன் நான். அது ஒருத்தர் 2 பேர் பண்ண போய் தானே மொத்த ஹவுஸ்க்குமே அது தோணி ஒன்று பண்ணுறாங்க. அது தவிர்க்கணும். ராணுவ பாருங்கள், இன்னைக்கு அடித்த ஒரு அடி பாருங்கள், பதில் பாருங்கள், நீ இன்னொருத்தர் ஷேடோவில் ஆடுற. நான் என்ன கேட்குறேன், ராணுவ வந்து அங்கங்கே மெச்சூரிட்டி இல்லாமல் ஃபுல் மெச்சூர்டாகவே பிஹேவ் பண்ணால் மற்றவங்க இந்த கலாட்டா பண்ணுறது கலாய்க்கிறதுல ஸ்டாப் பண்ணுவாங்க, ஃபுல் ஸ்டாப், வாயில் விரல வச்சுருவாங்க. இதுக்கு நடுவில் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இங்கே ஒரு ட்ராமா அங்கே ஒரு ட்ராமான்னு போட்டது மிஸ்டர் விஜே விஷால். அவரோட வேலையை மட்டும், அவரோட பிரசன்ஸ் மட்டும் எல்லா இடத்துலையும் இருக்கணும், எல்லா இடத்துலையும் பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. இங்கேயும் வந்து நான் நல்லவன், வீடு ஃபுல்லாக நான் நல்லவன், இதில் நான் எப்படியா தப்பிச்சிடணும், வாரம் என்னை வந்து நாமினேஷனில் கொண்டு வராதிங்க பண்ணாதீங்க, ஒருவேளை இந்த தர்ஷிகா இந்த அன்ஷிதா மேட்டர்லாம் எனக்கு பயங்கர ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது போல இருக்குது அப்படின்லாம் நினச்சிட்டு தான் வெளியில் போய் தொடரணுன்ற. அவர் அடிக்கடி சொல்கிற டைலாக் அதாங்க. நான் நேற்று கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஐ லவ் கேர்ள்ஸ், ஐ லவ் லேடிஸ் அப்படின்னு. பாருங்கள், இன்றைக்கி வெளியில் போய் தொடரணுன்னும் போது டே 1லேருந்தே இருந்த ஃப்ரெண்ட்ஸை தூக்கி மூலையில் வச்சுட்டு யார் பேர் சொன்னார், அவர் பெண்கள் பேர் தானே சொன்னார். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே ஆப்பு. அப்போ இந்த கேங்கெல்லாம் ஒரு கணக்கான மாலுக்கு. அண்ட் இந்த வீக் வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படின்னு நேத்தே சொல்லிட்டீங்க. அண்ட் அந்த டபுள் எவிக்ஷன் யார் மேம்? நான் 3 பேர் எனக்கு இருக்காங்க. 3 பேர்ல அது சாச்சனா ஆனந்தியா இருக்கலாம், இல்லை ஆனந்தி தர்ஷிகாவா இருக்கலாம், தர்ஷிகா சாச்சனாவா இருக்கலாம், இல்லை இந்த 3 பேர் இல்லாம மேல இருக்கிற யாராவது ஒருத்தர் எடுத்துட்டு வந்து இந்த கீழே ஆனந்தி ஆர் இன்னார் ஆர் தர்ஷிகாவை தூக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு அப்பப்போ ஃபுட்டேஜ் இல்லாத டைம்ல இவங்களும் விஷாலும் உட்காந்து பேசுறத வேற தேவைப்படுதுல்ல, லவ் கண்டென்ட் அப்படின்ட்டு. அதனால மேபி தர்ஷிகாவை சேவ் பண்ணுவாங்களோ இன்னும் 2-3 வாரத்துக்கு. அப்புறம் சாச்சனா போதுமா நீ இருந்தது அப்படின்னு நினைப்பாங்களோ, இல்லை ஃபேமிலி வீக் வரைக்கும் இருக்கட்டும், நம்ம வீட்டு குழந்தையாச்சே அப்படின்னு நினச்சி சேவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியாது. ஆனந்தி வந்துருவாங்க, ஆனந்தி கூட சேர்ந்து தர்ஷிகாவா சாச்சனாவா இல்லை நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆள் வருவாங்களா அப்படின்றது நாளைக்கு தெரிய வரும். ஸோ நாளைக்கு வீக்கெண்ட் வரப்போகுது. ஸோ நம்மளோட ஹோஸ்டும் வந்துருவாரு. அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம நினைக்கிறத அவர் பேசுவாரா அப்படின்னு தெரியல. ஐயோ நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்பா. ஆனால் சிலது வந்து சந்தோஷமாக தான் நடந்திருக்கும். நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுற ஒரு விஷயம், ப்ளீஸ் இதை கேள்வி கேளுங்க, இதை அட்ரஸ் பண்ணுங்கன்னு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சில விஷயங்கள் ஐயோ இவ்வளோ கொடுமை நடக்குது ஏங்க கேட்கவே மாட்டேங்க. எக்ஸாம்பிள், அந்த நைட்டு இருட்டு கடை திருட்டு பிரியாணின்னு எதுவும் பண்ணாங்கல்ல, அது பிரியாணி மட்டும் கிடையாது, ஃப்ரைட் ரைஸ் போயிருக்கு, அப்புறம் மற்றதெல்லாம் போயிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் அதை டப்புன்னு கேள்வி கேட்டிருந்தா அந்த யோசனையே வந்திருக்கு அதில் கண்டஸ்டன்ஸ்க்கு. பாருங்க, இன்னும் அந்த யோசனை இருக்குது இந்த கேங்குக்கு. அதுக்கு நியாயம் கேட்ட ஜெஃப்ரிவே உடனே முத்துவெல்லாம் ஏஞ்சி நின்று பார்த்தீங்களா, கேப்டன் இது வந்து குக்கிங் டீம் சம்மந்தப்பட்டது, மற்றவங்களெல்லாம் சாப்பிட அனுப்புங்க. அந்த டாப்பிக்கை கட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அவங்க. என்னை பற்றி விஷால்ன்ற ஒரு கேரக்டர் இவ்வளோலாம் பேசியிருக்கு, நீ இந்நாள் வரைக்கும் சவுண்டுக்கு தெரியாது, ப்ராப்பராக தெரியாது, ஃபுல் கதை தெரியாது. அப்புறம் தர்ஷிகா இவங்களுக்குமே நான் என்ன சொல்வேன்னா, விஷால் போய் மற்றவங்க கிட்ட ஒன்று பேசுகிறாரு, நம்ம கிட்ட வரும்போது ஒன்று பேசுகிறாருன்னு அவங்களுக்கு கூட தெரியாது. ஸோ இதெல்லாம் ஏன் எதனால் நடக்குது அப்படின்னா, இவங்க அட்ரஸ் பண்ண மாட்டுறாங்க, வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ண மாட்டுறாங்க. அதனால அவங்களுக்கு கொழுப்பு ஆட்டம். இப்போ போன வாரம் மஞ்சேரியை எந்த அளவுக்கு கேள்வி கேட்டாங்களோ அதே அளவுக்கு கேள்வி அருணை கேட்டிருந்தா அருண் ஓரளவுக்கு அடங்கியிருப்பாரு. ஸோ நம்ம அந்த பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு நம்ம ஹோஸ்ட் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் மேம், நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.